அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த மனித சமுதாயத்தில் திட்டமிட்டு மனமுரண்டாக பரப்பப்படுகின்ற அவதூறுகளும் நம்மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளும் குர்ஆன் சுன்னாவினுடைய யதார்த்த விளக்கங்களையும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாகவே நம்முடைய ஜமாத்தை நோக்கி சமீப காலமாக மிக தீவிரமாக ஆரம்ப காலகட்டத்தில் பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் எடுத்து கூறியிருந்தாலும் அவைகளெல்லாம் சமுதாய மக்கள் மத்தியிலே பெரிதாக கண்டுகொள்ளப்படாததை உணர்ந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் பழைய பிரச்சாரங்களை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி பிரச்சாரம் செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான், இவர்கள் சஹாபாக்களை பின்பற்றச் சொல்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் மொத்தம் 2, குர்ஆன் ஹதீஸ். அதை சொல்லித்தான் இவர்கள் ஜமாத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இப்பொழுது அந்த ஜமாத் தடம் புரண்டு மூன்றாவது ஒரு ஆதாரமாக சஹாபாக்களை பின்பற்றச் சொல்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஜமாத்துகளிலே நீங்கள் போய் இணையாதீர்கள், இவர்கள் குர்ஆன் சுன்னாவை விட்டும் தடம் புரண்டு விட்டார்கள் என்கிற ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இரண்டாவதாக, இவர்கள் சூனியத்தை நம்புகிறார்கள், செய்வினையை நம்புகிறார்கள். ஆகவே இவர்கள் இணை வைத்தலுக்குரிய மக்களாக மாறிவிட்டார்கள், முஷ்ரிக்காகிவிட்டார்கள். ஆகவே அவர்களுடைய பள்ளிகளுக்கு செல்லாதீர்கள், அவர்களை பின்தொடர்ந்து தொழாதீர்கள், அவருடைய பள்ளிகளுக்கு தேவையான பொருளாதார உதவி செய்யாதீர்கள், இவர்கள் இஸ்லாத்தை விட்டுமே வெளியேறிவிட்டார்கள் சூனியத்தை நம்புவதன் மூலம் என்றும் ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அந்த 2 பிரச்சாரத்தினுடைய யதார்த்த சத்தியத்தை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் நம்மோடு பணி செய்து கொண்டிருந்த பல மார்க்க அறிஞர்கள் ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள்? சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் யார் என்றால், குர்ஆன் இறங்குகிற காலத்தில் வாழ்ந்த மக்கள். சஹாபாக்கள் யாரு? குர்ஆன் இறங்குகிற காலத்தில் வாழ்ந்த மக்கள். ஆகவே குர்ஆனை விளங்குகிற விஷயத்தில் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த பெரியார் சொன்னார், இந்த பெரியார் சொன்னார், அந்த இமாம் சொன்னார் என்பதை காட்டிலும் சஹாபாக்களுடைய விளக்கங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் ஆரம்பத்தில் எல்லோரும் இருந்தார்கள். அந்த நிலைப்பாட்டிலே இருந்து நம்மோடு இருந்து பணி செய்த பல மார்க்க அறிஞர்கள் நம்மை விட்டு வெளியேறியவுடனே அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். நம்மை விட்டு வெளியேறிய மக்கள் வெளியேறிய உடனே என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களை காட்டிலும் எங்களால் மார்க்கத்தை விளங்க முடியும், சஹாபாக்குடைய விளக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சஹாபாக்கள் இல்லாமல் மார்க்கத்தை விளங்க முடியாதா என்று சஹாபாக்களை காட்டிலும் நாம் விளங்க முடியும், சஹாபாக்குடைய விளக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இப்பொழுது அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்களை 72 கூட்டத்தினர்கள் யார் என்று ரமலானுடைய ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்கிற பெயரில் சங்கைக்குரிய சஹாபாக்களை கிரிமினல்கள் என்றும் ரவுடிகள் என்றும் பதவி ஆசை பிடித்தவர்கள், பொருளாதார ஆசை பிடித்தவர்கள் என்றும் அல்லாஹுவை பற்றியுள்ள கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் வாள் எடுத்து போர் செய்தார்கள், சண்டை செய்தார்கள் என்றும் அவர்களுக்கெல்லாம் மார்க்க விஷயங்கள் போதிய காரியங்கள் அவர்களுக்கு தெரியாது என்றெல்லாம் சஹாபாக்களை பற்றி நம்மை விட்டும் பிரிந்து போனவுடனே மோசமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். மக்கள் எல்லாம் மிக கடுமையாக அந்த பிரச்சாரத்திற்கு சஹாபாக்களை எப்படி தரைக்குறைவாக நீங்கள் பேசலாம்,
என்று கடுமையாக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே நம்மை நோக்கி திரும்பி விட்டார்கள். இவர்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறார்கள், மூன்றாவது ஆதாரத்தை உண்டாக்கி விட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த பிரச்சாரம் எப்பொழுது துவங்கியது என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். 2004 ஆண்டு அக்டோபர் மாதம், 2004 நம்ம இருக்கிறது 2012. 2004 அக்டோபர் மாதம் நம்முடைய அல்ஜன்னத்தினுடைய 15வது பக்கத்தில் சஹாபாக்குடைய நிலைப்பாடுகள் குறித்து நாம் ஒரு 5 தீர்மானத்தை சகோதர அமைப்பாகிய அஹ்லே ஹதீஸ் அமைப்போடு சேர்ந்து முடிவெடுத்து நாம் வெளியிட்டிருந்தோம். அப்படி வெளியிட்ட அந்த அறிவிப்பில் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் சஹாபாக்கள் கூறியதே இல்லை என்று அந்த அக்டோபர் 2004 இதழ் 15ஆம் பக்கத்தில் ஒரு வாசகம் வெளிவந்து விட்டது. இதை பிடித்துக்கொண்டு சஹாபாக்கள் பார்த்தீர்களா, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சொன்னதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் சஹாபாக்களை பின்பற்ற சொல்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக தெரிந்தோ தெரியாமலோ பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிற கூட்டம் சொல்லி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 2004 பக்கம் 9 இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக எந்த விஷயத்தையும் சஹாபாக்கள் கூறியதில்லை என்று அக்டோபர் இதழில் வெளியிட்ட அந்த வாசகம் தவறுதலாக இடம்பெற்ற வாசகம். நாம் அல்ஜன்னத்திற்கு எழுதி தீர்மானம் எழுதி அனுப்பிய வாசகம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் சஹாபாக்கள் கூட்டாக சேர்ந்து ஜமாத்தாக சேர்ந்து சஹாபாக்களில் யாரும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக ஒரு விஷயத்தையும் சொன்னது கிடையாது. இந்த கூட்டாக சேர்ந்து ஏகோபித்து என்கிற வாசகம் அச்சுப்பிழையின் காரணமாக விடுபட்டு விட்டது என்று டிசம்பர் 2004 பேஜ் நம்பர் 4 நாமளே ஒரு திருத்தம்னு போட்டு வெளியிட்டிருக்கிறோம். இந்த அக்டோபர் 2004 இப்படி ஒரு வாசகம் வந்திருக்குது, அதை நீங்க திருப்பி வாசிங்க. அது அச்சுப்பிழையால் ஏற்பட்டது. சஹாபாக்களில் ஏகோபித்து யாரும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சொன்னது கிடையாது என்று சொல்லி நாமளே அதற்கு ஒரு மறுப்பும் போட்டங்க. மறுப்பை திட்டமிட்டு மக்கள் மத்தியிலே மறைத்து வேண்டுமென்றே இன்று வரை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற சொல்கிறார்கள், சஹாபாக்களை பின்பற்ற சொல்கிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும். ஜனவரி மாதம் 2005 பக்க நம்பர் 42, 43 ஜனவரி இதழ்ல KM இக்பால் சக்கரா பள்ளியை சார்ந்த ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மள்ட்ட. என்ன கேட்கிறாரு? அந்த அக்டோபர் இதழ பார்த்துட்டு, அல்ஜன்னத்துங்கிறது குர்ஆன் சுன்னா பத்திரிகை தானே, உங்களுடைய அந்த அக்டோபர் இதழ்ல குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா எந்த சஹாபாக்களும் ஒன்றும் கூறியதில்லை என்று சொல்வதிலே இருந்து சஹாபாக்களை நீங்கள் பின்பற்ற சொல்வதை போல் தெரிகிறது. இது நம்முடைய அல்ஜன்னத் பத்திரிகைக்கு பெரிய ஒரு மானபங்கப்படுத்துவதை போல் உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நாம சொன்ன பதில், குர்ஆன் சுன்னா மட்டும் இரண்டுமே இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்பதில் இன்றும் நாம் உறுதியுடன் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனியும் உறுதியுடன் இருப்போம். இவ்விரண்டு மூலமாகத்தான் இஸ்லாத்தை அதன் துய்ய வடிவில் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை எடுத்துரைக்க துவக்கப்பட்டதுதான் அல்ஜன்னத் மாத இதழ். ஒருபோதும் அந்த கொள்கையை விட்டும் அல்ஜன்னத் மாத இதழ் தகராது. நபித்தோழர்களின் சிறப்பையும் மதிப்பையும் திருக்குர்ஆன் உயர்த்தி கூறுகிறது. ஆனால் இன்று சிலர் அவர்களை மட்டம் தட்டி சிலர் பேசியும் எழுதியும் வருகிறார்கள். சஹாபாக்களை குறித்த நம்முடைய நிலைப்பாடு என்னவென்றால், இறைவனால் சிறப்பித்து கூறப்படுகிறவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்துள்ள விளக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றே நாம் கூறுகிறோம். அவர்களின் கூற்றுக்கு மாற்றமாக நபிமொழி இருக்கும் பட்சத்தில் நபிமொழியைத்தான் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் மற்றும் நபிவழிக்கு மாற்றமாக நபித்தோழர்களை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஒருபோதும் கூறியதே இல்லை. இவ்வாறு குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகவே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய நிலைப்பாடு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்று சொல்லி ஜனவரி மாதம் 2005 பேஜ் நம்பர் 42, 43 ஒரு குறுக்கு விசாரணைக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். இது போக ஜூலை மாதம் 2009
பேஜ் நம்பர் 43 44 நபித்தோழர்கள் விஷயத்தில் JAKH நிலைப்பாடு அப்படின்ற ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு கட்டுரையை வரைஞ்சிருக்கிறோம். நபித்தோழர்கள் விஷயத்தில் JAKH நிலைப்பாடு. இது எந்த வருஷம்? ஜூலை மாதம் 2009. ஏன் தொடர்ந்து இந்த 2-3 இடங்கள்ல ஜன்னத்தில் நம்ம இதை இடம்பெற செய்தோம்னு சொன்னா, அந்த அக்டோபர் மாதம் வெளியிட்ட அந்த வாசகத்துடைய அச்சுப்பிழையை திருத்தம் சொல்லி நம்ம டிசம்பர்ல வெளியிட்ட பிறகும் இவர்கள் தொடர்ந்து, பாமர மக்கள் ஜன்னத்து படிக்க மாட்டாங்க தானே, இவர்கள் தொடர்ந்து போய் நம்முடைய ஜமாத்தின் மீது, ஜமாத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக, இந்த ஜமாத்திற்கு எந்த வகையிலும் மக்கள் சக்தி கூடிவிடக் கூடாது என்பதற்காக, இந்த ஜமாத்தில் இணைந்து மக்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பணி செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த குறுக்கு விசாரணையும் இடம்பெற செய்து திரும்ப நாம் ஒரு முடிவெடுத்து அது ஒரு ஆர்டிக்கலாவே எழுதி மக்கள் மத்தியில் வெளியிட்டுருவோம்னு சொல்லிட்டு, அதுதான் நபித்தோழர்கள் விஷயத்தில் JAKH முறைப்பாடு. இதுலயும் நாம் சுருக்கமாக என்ன சொல்லியிருக்கிறோம்னு கேட்டா, குர்ஆன் சுன்னா என்பது ஒரு மூமியினுடைய அடிப்படை ஆதாரம். குர்ஆன் இறங்குகிற காலத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். குர்ஆனுக்கு முன்னுரிமை, குர்ஆனை விளங்குகிற விஷயத்தில் முன்னுரிமை சஹாபாக்களுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த நிலைப்பாடு தெளிவாக பத்திரிகைகளிலும் நம்முடைய CD கேசட்டுகளிலும் நாம் தெளிவுபடுத்திய பிறகு திட்டமிட்டே ஒரு சில விசமிகள் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் யாரும் அதை செவிதாழ்த்தி கேட்க கூடாது என்று சொல்லி அந்த ஜூலை மாதம் 2009 நாம் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் எழுதி, ஒரு கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்கிறோம். தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய ஜெராக்ஸை கல்லூரி மாணவர்களாகிய நீங்கள் கண்டிப்பா கையில வைத்துக் கொள்ளணும். குர்ஆன் சுன்னா தான் நம்முடைய அடிப்படை. நாம எவ்வளவோ ஜும்மா பண்றோம், நீங்களும் கேட்குறீங்க. பெண்கள் பயால் வாரம் நடக்குது, நீங்களும் கேட்குறீங்க. மாநாடு நடத்துறோம், பொதுக்கூட்டம் நடத்துறோம், குர்ஆன் விளக்க உரை வகுப்பு நடத்துறோம், இஜ்திமா நடத்துறோம், அரைநாள் நிகழ்ச்சி நடத்துறோம். எங்கேயாவது சஹாபாக்களை பின்பற்றுங்க நம்ம சொல்றோமா? இல்ல. அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று சொல்லிதான் மக்களுக்கு நாம் விளக்குகிறோமே தவிர, இது இவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய அமைப்பில் உள்ள மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிற அமைப்பின் மீது சொல்லப்படுகிற ஒரு அவதூறு குற்றச்சாட்டு என்பதை முதல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்மோடு இருக்கும் வரை சஹாபாக்களை மதித்து கட்டுரை எழுதினார்கள். நபித்தோழர்கள் என்று அல்ஜன்னத்தில் தொடர்ந்து கட்டுரைகள் வெளியிட்டார்கள். நம்மோடு இருக்கிற பொழுது சஹாபாக்குடைய கருத்துகளுக்கு முன்னுரிமை வழங்கினார்கள் கேள்வி பதில் பகுதிகளிலே. உதாரணத்திற்கு, இறந்த ஒரு மையத்தை, ஒரு மௌத்தா போனவங்களை நெத்தியில தொட்டு முத்தமிடலாமான்னு அல்ஜன்னத்தில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போன உடனே அவரை பார்ப்பதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் வராரா இல்லையா? வரும்போது அபூபக்கர் சித்திக் அவர்கள் நெத்தியில் தொட்டு முத்தமிட்டு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்ததை போல நீங்கள் மௌத்தா போகும்போதும் நறுமணம் கமழ்கிறீர்கள் என்கிற ஆதாரம் அன்றைக்கு எடுத்து சொல்லப்பட்டது. சஹாபாக்குடைய ஆதாரத்தை எடுத்து சொல்லப்பட்டு, இது எந்த நபித்தோழர்களாலும் மாற்று கருத்து சொல்லப்படாத காரணத்தினாலும், குர்ஆன் சுன்னாவில் இது தடுக்கப்படாத காரணத்தினாலும் இதை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம்னு ஆரம்பத்தில் நம்ம கூட இருக்கும்போது சஹாபாக்களுடைய விஷயங்களை எல்லாம் ஆதாரமாக எடுக்கத்தான் செய்தார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன ஒரு விஷயத்தில் மூடலாக இருந்தாலோ விரிவாக சொல்லப்படாவிட்டாலோ சஹாபாக்கள் விளக்கத்திற்கு முன்னுரிமை ஆரம்பத்தில் நம்ம கூட இருக்கும்போது கொடுக்கத்தான் செஞ்சாங்க. நம்மை விட்டு வெளியேறி சஹாபாக்களை தரைக்குறைவாக விமர்சனம் செய்து இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிய ஒரு கூட்டம் நம்மை பார்த்து திரும்ப என்ன சொல்கிறார்கள்? இப்பொழுது இவர்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறார்கள் என்று. இது அவதூறான குற்றச்சாட்டு. ஆரம்பத்தில் சஹாபாக்களை குறித்த நம்முடைய நிலைப்பாடு என்ன இருந்ததோ அதுதான் இப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கிற நிலைப்பாடு. நம்மிடமிருந்து நம்மோடு இருக்கும் போது அவர்களுடைய நிலைப்பாடு ஒன்று, நம்மை விட்டு வெளியேறிய பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு தான் வேறு. அவர்கள் தான் நிலைப்பாட்டை மாற்றினார்களே தவிர நாம் நிலைப்பாட்டை மாற்றவில்லை. இது சஹாபாக்களுக்குரிய பதில். அடுத்தது சூனியம். சூனியம், சிஹிர் என்பதெல்லாம் யார் அதை நம்புகிறார்களோ அவர்கள் இணை வைத்து விட்டார்கள், முஷ்ரிக்காகி விட்டார்கள், குஃப்ரிலே போய் விட்டார்கள். அவர்கள் முன்னே போய் நின்று கொண்டு நீங்கள் தொழாதீர்கள், அது இஸ்லாத்திற்கு விரோதமான கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மோடு இருக்கும்போது சூனியத்திற்கு என்ன விளக்கம் சொன்னாங்க அதை நீங்க தெரியுமா இல்லையா? தெரிஞ்சுக்குங்க. டிசம்பர் 1991 வருஷம் டிசம்பர் அல்ஜன்னத்தில் அந்த கட்டுரையை எழுதுகிறவர் பி ஜெயினுல் ஆபதீன். பில்லி சூனியம் கட்டுரைக்கு தலைப்பு. கட்டுரை தலைப்பு என்ன? பில்லி சூனியம், சூனியம் இஸ்லாத்தில் உண்டுமா என்பது கட்டுரையுடைய தலைப்பு.
1991 அல் ஜன்னத் பக்கம் 10-11. 1991 அல் ஜன்னத் பக்கம் 11, அது பக்கம் 10-11. அதுல சிஹ்ர் குறித்து இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் 3 அபிப்பிராயங்கள் நிலவுகிறது. ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு பில்லி சூனியத்தை குறித்து. சிஹ்ர் ஒன்று கிடையாது, அதனால் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்பது ஒரு நிலைப்பாடு. சிஹ்ர் என்ற கலை மூலம் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும், எத்தகைய பாதிப்பையும் ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை 2வது நிலைப்பாடு. சிஹ்ர் என்கிற ஒரு கலை உண்டு, அதன் மூலம் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்றது 3வது நிலைப்பாடு. இப்படி 3 அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. அவற்றில் முதல் 2 அபிப்பிராயங்கள் தவறானது. எந்த அபிப்பிராயம் தவறு? சூனியம் என்பது இல்லை என்று சொல்லுகிற அபிப்பிராயம் தவறு. சூனியத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கிற அபிப்பிராயம் தவறு. 3வது அபிப்பிராயம் குர்ஆன் சுன்னாவுக்கு உகந்த அபிப்பிராயம். எது? சிஹ்ர் என்பது ஒன்று உண்டு, அதன் மூலம் சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் குர்ஆன் சுன்னாவின் சரியான நிலைப்பாடு என்று 1991 பக்கம் 10 அல் ஜன்னத் என்கிற பத்திரிகையில் பில்லி சூனியம் என்கிற கட்டுரையில அவர் எழுதிட்டு வராரு. அந்த 3வது நிலைப்பாடு இருக்கா இல்லையா? சூனியம் உண்டு, ஒரு சில பாதிப்புகளை தான் ஏற்படுத்த முடியும் என்கிற நிலைப்பாடு. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்த சூனியம் அப்படின்னு அந்த ஹதீஸை போடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் செய்யப்பட்ட போது அவர்கள் தம் மனைவியிடம் செல்லாமல் தனது மனைவியிடம் சென்றதாக எண்ணலானார்கள். ஒரு பிரம்மை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. போகாத இடத்திற்கு போனதாகவும் செய்யாததை செய்ததாகவும் இல்லாததொன்று இருப்பதாக நினைத்ததாகவும் அவருக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. ஆக சிறு சூனியம் என்பது உண்டு, ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்பதும் உண்மை. அதை இது போன்ற நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்ம கூட இருக்கும்போது குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து சூனியம் என்பது ஒன்று உண்டு, அதில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் நம்ம கூட இருந்தாருங்க. நம்மை விட்டு வெளி போன உடனே எப்படி சஹாபாக்குடைய விஷயத்தில் மாற்றமா போனாங்களோ அதே போல நம்மை விட்டு வெளியேறிய உடனே இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சூனியம் என்பது கிடையாது. 3 அபிப்பிராயங்கள் அவங்க தான் புக்கில் எழுதுனாங்க. 3 அபிப்பிராயத்தில் சூனியம் என்பது கிடையாது என்கிற அபிப்பிராயம் சரியல்ல என்று நம்ம கூட இருக்கும்போது சொல்லிட்டு இப்ப நம்மளை விட்டு வெளியேறிய உடனே சூனியத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த முதல் அபிப்பிராயத்துக்கு போறாங்க. சூனியம் என்பது கிடையாது, நம்பினால் அவன் முஸ்ரிக், நம்பினால் வழிகட்டு போவான் என்று சொல்லி எந்த ஹதீஸை அந்த டிசம்பர் 1991 அல் ஜன்னத்தில் எந்த ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை எழுதி சூனியம் உண்டு அன்னைக்கு சொல்லிட்டு இப்ப அந்த ஹதீஸையே எடுத்து சொல்லி சூனியம் என்பது கிடையாது, சூனியத்தை நம்புகிறவர்கள் முஷ்ரிக்காகி விட்டார்கள், சூனியத்தை நம்புகிறவர்கள் குஃப்ரிலே போய் விட்டார்கள் என்று சொல்லி தப்பான ஒரு விளக்கத்தை இப்ப யார் கொடுக்கிறா? நம்மோடு இருந்து வெளியேறியவர்கள் கொடுக்கிறார்கள். அப்ப நம்ம கூட இருக்கும்போது அவங்க முஸ்லீமா இருந்தாங்க, முஷ்ரிக்கா இருந்தாங்க, நம்மளை விட்டு வெளியேறணும்னு இப்பதான் உண்மையான முஸ்லீமா அவங்க மாறுறாங்கன்னு சொல்லாம அவங்க சொல்றாங்க. அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை மனசுல நீங்க வைத்துக் கொள்ளணும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப அந்த விஷயத்துக்கு மாத்தமா பேசுறது, ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு திரும்ப வேறு நிலைப்பாட்டை அறிவிக்கிறது, மாசத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒருக்க 6 மாசத்துக்கு ஒருக்க மனோ இச்சையின் அடிப்படையில் ஹதீசுகளை நிராகரிக்கிறது, குர்ஆன் வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுப்பது, சஹாபாக்குடைய ஹதீஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஹதீஸ் இதுதான் தெளிவா தெரிந்தும் கூட மனமுரண்டாக ஹதீசுகளுக்கு தவறான விளக்கங்கள் கொடுத்த மக்களை வழிகெடுப்பது, இதெல்லாம் யாருக்குரிய பண்பு என்பதை சூனியம் சம்பந்தமான இந்த வகுப்பு நடந்து முடியும் போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். சூனியம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளது. ஜோசியம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி உள்ள ஒரு காரியம், ஆனால் போய் நம்பக்கூடாது, செய்யக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி கடுமையாக எச்சரிக்கை செய்ததோ அதே போல சூனியம் என்பது ஒன்று உண்டு. அதை தேடி போகவோ அந்த கலையை கற்கவோ கற்கக்கூடிய நபரிடத்திலே போய் பயிலவோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மக்கள் மத்தியில் இறங்கி அந்த சூனியத்தை கற்பித்து கொடுப்பதோ
குஃப்ரிலே கொண்டு போய் விடும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப சூனியம் என்பது ஒன்று உண்டு என்பதுதான் இஸ்லாத்துடைய யதார்த்த நிலைப்பாடு. அதற்குரிய குர்ஆன் வசனங்களையும் ஆதாரங்களையும் ஹதீஸ் எண்களோடு வசன எண்களோடு நாம் இந்த உரையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சூனியத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்? இப்பொழுது சூனியத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், சூனியம் என்பது ஒரு மேஜிக். மேஜிக்னா மந்திரமா தந்திரம் சொல்லுவோம், மந்திரம். அது ஒரு கண்கட்டு வித்தை, அது ஒரு போலியானது, அது ஒரு பிரம்மையை ஏற்படுத்தக்கூடியது. சூனியம் என்பது இஸ்லாத்தில் ஒருபோதும் கிடையாது என்பது தற்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஆதாரம். அப்ப அவர்கள் நம்மை மிக கடுமையாக விமர்சனம் செய்கிற காரணத்தினால நாமளும் அவர்கள் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி விமர்சனம் செய்வது இறை விசுவாசிக்கு உகந்த காரியம் அல்ல. சூனியம் சம்பந்தமான நிலைப்பாடு இஸ்லாத்தில் இல்லை என்கிற கருத்தை அவர்கள் சொல்லுவதற்கு எப்படி உரிமை படைத்திருக்கிறார்களோ அதே போல சூனியம் என்பது உண்டு என்பதை அதை அது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸோடு விளக்குகிற கடமையும் உரிமையும் நமக்கும் உண்டு. அப்படித்தானே? அந்த அடிப்படையில் முதல்ல நாம பார்க்க வேண்டியது சூனியம் என்பது உண்டுமா இல்லையா. இரண்டாவது பார்க்க வேண்டியது சூனியம் இருக்கிறது என்று குர்ஆன் சொன்னால் அதை எந்த பார்வையில் நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது, சூனியம் அப்படி இருந்தால் அதிலிருந்து இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த சூனியம் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு சொன்ன வழிமுறைகள் எல்லாம் என்ன, அதையும் பார்க்கணுமா இல்லையா? நம்ம பாதிச்சிடக்கூடாது. அது பாதிக்காமல் இருப்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்பன போன்ற 3 பகுதிகளாக இந்த விஷயத்தை நாம அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் விஷயத்தை பாருங்க. சூனியம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு அது யாரு சொல்லணும்? யார் சொல்லணும்? அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லணும். சூனியம் என்பது ஒரு வித்தை, மேஜிக், கண்கட்டு வித்தை, அது ஒரு பிரம்மையை ஏற்படுத்தக்கூடிய காரியம், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மூட பழக்க வழக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறார் இல்லையா? சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புகாரியில 5707வது நபிமொழி. புகாரியில் 5707வது நபிமொழி 5707. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், தொழுநோய் என்பது, தொற்று நோய் என்பது கிடையாது. பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது. ஆந்தையை வைத்து சகுனம் பார்ப்பது என்பதும் கிடையாது. சபர் மாதம், பீடை மாதம் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு பீடை மாதமும் இஸ்லாத்தில் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புகாரியில் அந்த ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா, சிஹர் என்கிற ஒரு கலையே இஸ்லாத்தில் இல்லாவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு விளக்கும் போது சூனியம் கிடையாது, சிஹர் கிடையாது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லல சூனியத்தை பொறுத்தவரையும். அப்ப சூனியத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்று நாம் பார்க்கணும். புகாரியில 2766, 5764, 6857, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 145. இவ்வளவு நபிமொழிகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்கிறார்கள்? மக்களே, உங்களை மனித சமுதாயத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களிலே இருந்து நீங்கள் விலகி வாழுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், மனித சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய அந்த 7 பெரும்பாவம் என்ன என்று கேட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? சூனியம் செய்வது. இரண்டாவது இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எதை வைக்கிறார்கள்? சூனியம் செய்வது. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். சூனியம் என்பது கிடையாது, சூனியம் என்பது ஒரு மேஜிக், சூனியம் என்பது கண்கிட்டு வித்தை, சூனியம் என்பது ஒரு மாயாஜாலம் என்று இருக்குமேயானால் மேஜிக்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவம்னு சொல்லுவாரா? ஒரு வித்தை, கண்கட்டு வித்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவம்னு சொல்லுவாரா? நாம நம்முடைய மாநாடுகள்ல மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்துறோமா இல்லையா?
மாநாடுகள்ல, தௌஹீத் மாநாடுகள்ல மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்துறோம். மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்தி ஒரு மேஜிக் நடத்துறது கொடும்பாவம் பெரும்பாவம் லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா அந்த பெரும்பாவத்தை நம்ம எல்லாம் செய்யறோம்னு அதுக்கு அர்த்தம் அப்படி அல்ல. அப்ப சூனியம் செய்வது பெரும்பாவங்களில் 2வது இடத்தில் இருப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க, லிமாத் என்கிற ஒரு தோழர், நபி தோழர், லிமாத் என்கிற நபி தோழர், அஸ்து சனுஆ என்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்த அவர் ஒரு நாள் மக்காவுக்கு வருகிறார். எதுக்கு வராரு? இவர் அந்த காற்று கருப்புக்கெல்லாம் ஓதி பார்க்கிறவர், சூனியம் செய்வன ஜோசியம் இதுக்கெல்லாம் ஓதி ஊதி மந்திரிச்சு வேலை பார்க்கிறவர். இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு லிமாத். மக்காவில் ஒரு சில மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேய் பிசாசு பிடிச்சிருச்சு, சூனியம் பிடிச்சிருச்சுன்னு பிரச்சாரத்தை தொடங்கி விட்டாங்க. இந்த லிமாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திச்சு சொல்றாரு, நான் காற்று கருப்பு பிடிச்சா ஓதி பார்ப்பேன், உங்களுக்கும் ஓதி ஊதி உங்க நோயிலிருந்து உங்களை நான் காப்பாத்தவான்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனது நோயை ரப்பு தான் நீக்குவான் என்று சொல்லி ஒரு சில வாசகத்தை சொல்லி அவர் முன்னாடி ஒரு துவா ஓதுறார். உடனே இந்த லிமாத் கேட்கிறார், இதையே திரும்ப ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமாத் என்கிற அந்த தோழருக்கு முன்னால் 3 முறை அந்த துவா ஓதுறார். உடனே அந்த லிமாத் என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் சூனியத்துடைய ஆதாரத்துக்கு நமக்குரிய பதில். லிமாத் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஹம்மது அவர்களே, நான் ஜோதியக்காரர்களை சந்தித்திருக்கிறேன், சூனியக்காரர்களை சந்தித்திருக்கிறேன், கவிஞர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த 3 பேரிடத்திலும் கேட்காத வார்த்தையை இப்பொழுது உங்களிடத்திலே நான் கேட்டேன், நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் சொல்லி அப்ப இஸ்லாத்தை தழுவிடுறாரு. இது எங்க இருக்குது? முஸ்லிம்ல 1576வது நபிமொழி. இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இந்த லிமாத் என்ன சொல்கிறார்? முஹம்மது அவர்களே, நான் ஜோசியக்காரனை சந்தித்திருக்கிறேன், சூனியக்காரனை சந்தித்திருக்கிறேன், கவிஞர்களை சந்தித்திருக்கிறேன். சூனியம் என்பது ஒன்று இல்லைன்னா ரசூலுல்லாஹ் அங்கனையே பிடிச்சு சூனியமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. சூனியக்காரர்களை சந்தித்திருக்கிறேன், சூனியக்காரர்களோடு தொடர்புண்டு இந்த லிமாத்து சொல்லும் போது சூனியம் என்பதை இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியக்காரர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்று லிமாத் அவர்கள் சொல்லும் போது சூனியம் கிடையாது, சூனியக்காரர்கள் கிடையாது, அது கற்பிக்கக்கூடிய ஒரு கலையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. அடுத்தது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5735வது நபிமொழி. இந்த நபிமொழியை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விவரமா புரிஞ்சிடும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் மன்னர்கள், இறை நிராகரிப்பாளான மன்னர்கள் தங்களுடைய சபைகள்ல தங்களுடைய வலது பக்கம் எல்லாம் எப்பவும் சூனியக்காரனை வச்சுக்கிட்டே இருப்பான். ஃபிரௌனுடைய சம்பவம் அதுக்கு பெரிய ஒரு ஆதாரம். சூனியக்கார சபைன்னு ஒரு சபையே வச்சிருப்பான் ஃபிரௌன். அது ஒரு கலை. அப்படிப்பட்டவர்களை தனக்கு நெருக்கமா கையில வச்சிருப்பான் எப்பவுமே ஃபிரௌன். அதே போல ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் ஒரு கொடுமையான ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனிடத்தில் ஒரு சூனியக்காரனும் இருந்தான். அந்த சூனியக்காரன் முதுமையான உடனே அரசனிடத்திலே போய் சொன்னான், மன்னா, எனக்கு வயது அதிகமாகிவிட்டது, நான் இறந்து போய் விடுவேன் என நினைக்கிறேன். ஆகவே இந்த சூனிய கலையை நான் யாருக்காவது கற்றுக் கொடுக்க ஒரு சிறுவனை நீ எங்களுக்கு ஏற்பாடு செய்து தா என்று சொல்ல மன்னர் ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த சிறுவன் அவரிடத்திலே போய் அந்த சூனிய கலையை கற்றுக்கொண்டார் என்று நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ் இங்க நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சூனியம் என்பது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருப்பாரா? ஒரு மன்னர் இருந்தார், அவரிடத்தில் ஒரு சூனியக்காரர் இருந்தார். அவர் மௌத்தா போறதுக்கு முன்னாடி அந்த சூனிய கலையை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாரு. மன்னன்ட்ட போய் ஒரு சிறுவனை கேட்டாரு, சிறுவனை மன்னர் கொடுத்து அனுப்பினார். இதெல்லாம் யாரு சொல்லுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சூனிய கலை என்பது காலாகாலமாக இந்த மனித சமுதாயத்திலே சைத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை என்பதை இந்த ஆதாரத்திலிருந்து புரிய முடிகிறது. அடுத்த ஒரு ஆதாரத்தை பாருங்க. புகாரியில 5469வது நபிமொழி. புகாரியில 5469வது நபிமொழி. மதீனாவிலே இருக்கிற யூதர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே என்ன பிரச்சாரம் செய்தார்கள் என்றால், இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, உங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்வன செய்துட்டோம்னு சொன்னான். யூதர்களுடைய தொழில் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு தொழில் வட்டி தொழில், இனி ஒரு தொழில் இந்த செய்வினையை மிகப்பெரிய ஒரு தொழிலாகவே அவர்கள் ஆக்கிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள்.
அப்போ அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வரும்போது அம்மாவுக்கு கர்ப்பகாலம். மதீனா வந்த உடனே அவர்கள் குழந்தையை ஈன்றெடுத்தார்கள். அப்துல்லா பையனுக்கு பேர். குழந்தையை ஈன்றெடுத்த உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யார் ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பேர் வைக்கிறாங்க. இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை என்று சொல்லுவார்கள் வரலாறுகளிலே. இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிற செய்தியை பாருங்க. நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்தோம். ஏனென்றால் யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இனி உங்களுக்கு குழந்தை பிறக்காது, நாங்கள் செய்வினை செய்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆண் குழந்தையை இஸ்லாத்தில் பிறக்க செய்திருக்கிறான் என்று சஹாபாக்கள் சொன்ன செய்தி அந்த புகாரியில் 5469. அப்ப யூதர்கள் மத்தியிலே சூனியக்கலை என்று ஒன்று இருந்தது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அடுத்து முக்கியமான ஒரு ஆதாரத்தை பாருங்க. புகாரியில 3174வது நபிமொழிக்கு கீழே ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம்? இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் பிற மதத்தவர்கள் யாராவது சூனியம் செய்தால் அவர்களை கொல்லலாமான்னு ஒரு பாடமே இருக்கு புகாரில. 3174வது ஹதீஸுக்கு கீழே அந்த பாடம் வரும். இமாம் அந்த பாடத்திற்கு விட்டிருக்கிற தலைப்பெண்ண மீண்டும் நீங்க கொஞ்சம் கவனிங்க. சூனியக்காரர்களை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் தண்டிக்கலாமா? அந்த பாடத்தின் கீழ் அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைய காலத்தில் மதீனாவில் யூதர்கள் சூனியம் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆட்சி தன் கைவசம் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த யூதனை பிடித்து தண்டிக்கவில்லை என்கிற பாடம் இமாம் புகாரி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப சூனியத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பாடத்தில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய கையில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தும் கூட அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை என்று, சூனியக்காரர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா என்று இமாம் புகாரி ஒரு பாடத்தையே தொகுத்து பாடத்திற்கு கீழ் அந்த நபிமொழிகளை கொண்டு வந்திருப்பதை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். சூனியம் என்பது இஸ்லாத்தில் உண்டு. அடுத்து சூனியம் இஸ்லாத்தில் உண்டு என்பதற்கு என்ன ஆதாரம்? 1991 அந்த டிசம்பர் அல்ஜன்னத்து பகுதியில் அந்த பில்லி சூனியம் எழுதுகிற இன்றைக்கு மாற்று கருத்து கொண்ட மௌலவிகள் எந்த நபிமொழிகளை சொல்லி இந்த நபிமொழிகளின் மூலம் இஸ்லாத்தில் சூனியம் உண்டு சொன்னாங்களோ அந்த நபிமொழிகள் அடுத்த ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு யூதர்கள் செய்வினை செய்தார்கள். புகாரியில் 3175வது நபிமொழி, 3268வது நபிமொழி, 5763, 65, 66, 6063, 6361, 6391, 5766 இவ்வளவு நபிமொழிகள் அந்த ஹதீஸ் இருக்கு. முஸ்லிம்ல 4406, நசையில 4012, அஹமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 18467, 18467 இவ்வளவு நபிமொழிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நபிமொழிகள் ஆதாரம். பெரும்பாவங்கள் சூனியம் செய்வது என்று சொல்லுவது சூனியம் உண்டு என்பதற்கு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி பார்க்க வந்த அந்த லிமாத் என்பவர் நான் சூனியக்காரர்களை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூல் சூனியம் இல்லை என்று சொன்னால் சூனியக்காரர்களே கிடையாது அன்றதைக்கே மறுத்திருக்கணும், அது ஒரு ஆதாரம். சிறுவன் போய் சூனியக்கலையை கற்றுக்கொண்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஒரு ஆதாரம். அஸ்மா அவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டு யூதர்கள் இனி ஆண்களுக்கு ஆண் குழந்தை பிறக்காது என்று யூதர்கள் செய்வினை செய்ததாக மதீனாவில் சொன்னதற்கு மாற்றமாக எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசை அல்லாஹ் தந்தான் என்று சஹாபாக்கள் சொன்னது. சூனியக்காரன் கொலை செய்யப்பட வேண்டுமா என்கிற பாடத்தின் கீழ் இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வந்து சொன்ன இந்த நபிமொழி அனைத்தும் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். சூனியம் என்கிற ஒரு கலை இஸ்லாத்தில் உண்டு. சூனியம் என்கிற ஒரு கலை இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு என்பதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சில குர்ஆனுடைய வசனங்கள். குர்ஆன்ல எங்கேயாவது அல்லாஹ் தஆலா சூனியத்தை பத்தி சொல்லியிருக்கிறானா அப்படின்னா, சூனியத்திற்கு அரபியில சிஹர் என்று சொல்லுவார்கள். சிஹர் என்கிற வார்த்தை குர்ஆனில் 70 இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
நபிமார்கள் அற்புதத்தை கொண்டு வரும்போது சூனியம் என்றிருக்கிறார்கள். நபிமார்கள் திருக்குரானை கொண்டு வந்ததை சூனியம் என்றிருக்கிறார்கள். நபிமார்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கமாகிய இஸ்லாத்தை சூனியம் என்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலையே சூனியம் என்று சொல்லியிருக்கிறார்கள், சூனியக்காரர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி திருக்குரான்ல நீங்க பல இடங்கள்ல 70 இடங்களில் சிஹிர் சூனியம் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் திருக்குரான்ல. 2வது அத்தியாயத்துடைய 102வது வசனம், சூனியம் உண்டுமா இல்லையா, சூனியம் என்பது ஒரு நபர்களின் மூலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலையா இல்லையா, மக்கள் நினைத்தால் அதை கற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, சூனியத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் அது நமக்கு எப்படிப்பட்ட நாசத்தை உண்டாக்கும், சூனியத்தால் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த முடியும், சூனியக்காரர்கள் நினைத்தால் எல்லோருக்கும் அந்த விளைவை ஏற்படுத்த முடியுமா, இந்த 6-7 கேள்விகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தான் 2வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம். அந்த வசனத்தை பாருங்க. வத்தபு மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சைத்தான்கள் ஓதியவற்றை சுலைமான் ஆட்சிக்கு எதிராக பின்பற்றினார்கள். இங்க ஏன் அல்லாஹ் தஆலா சுலைமான் நபியை முன்னிலைப்படுத்தி இந்த சூனியத்தை சொல்றான் என்றால், சுலைமான் நபிக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்திருந்தான். எல்லா அற்புதங்களையும் அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான். ஒன்று, காற்றை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காத்து அவர் எங்க நினைக்கிறாரோ அங்க காத்து தூக்கி கொண்டே விட்டு நம்ம வண்டியில போற மாதிரி. 21வது அத்தியாயத்தில் 81வது வசனம், 38வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், சுலைமான் நபிக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காத்து அவரை பேப்பர் தூக்கிட்டு போற மாதிரி அப்படியே போகும், காற்றுல தான் பயணமாவாரு. வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளோடு பேசுகிற ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். 27வது அத்தியாயத்தின் 16வது வசனம். அந்த அடிப்படையில் ஹூது என்கிற ஒரு பறவையோடு அவர் பேசிய சம்பவத்தை 27வது அத்தியாயத்தினுடைய 20 முதல் 24 வரை உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஜின்களை அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்ததை 27வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். நிலத்தில் ஊர்ந்து செல்கிற எறும்புண்டுமே அதனுடைய மொழி, அது பேசுகிற பேச்சையும் கேட்கிற ஆற்றலை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். 27வது அத்தியாயத்தின் 18வது வசனம் 19வது வசனம். ஜின்களை வைத்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டினார் என்று அல்லாஹ் சொல்கிறான். 27வது அத்தியாயத்தின் 39வது வசனம், 38வது அத்தியாயத்தின் 37, 38வது வசனம். அதே ஜின்களை வைத்து நகர்த்த முடியாத பாத்திரங்களையும் மிகப்பெரிய முத்தாலான மாளிகைகளையும் சுலைமான் நபி கட்டினார். 34வது அத்தியாயத்தின் 13வது வசனம். இவ்வளவு அற்புதங்களோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களோடு வாழ்ந்தபோது அன்றைக்கு இருக்கிற யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இவர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சூனியக்காரர், சைத்தானின் மூலம் ஒரு சில கலைகளை கற்றுத்தான் இவர் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் ஆற்றல்களையும் செய்கிறார் என்று சொல்லி சுலைமான் நபியை ஒரு சூனியக்காரர்களாக அன்றைய யூதர்கள் பேசி வந்தார்கள். அதை சைத்தான் நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, அந்த கலை உங்களுக்கு வேண்டுமானால் நீங்களும் அந்த ஒரு கலையை படித்துக் கொள்ளுங்கள் என்று சைத்தான் அந்த மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு சில ஊசலாட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தபு மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சிக்கு எதிராக சைத்தான்கள் ஓதியவற்றைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமானோ வலகின்ன ஷயாத்தீன கஃபரு. சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல, சைத்தான்கள் தான் நிராகரித்தவர்கள். ஏன் அல்லாஹ் நிராகரிப்பு வார்த்தையை சொல்கிறான்? யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர. அவர்கள் தான் மனிதனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப சூனியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானா இல்லையா? சுலைமான் நபி சூனியத்தால் இப்படி எல்லாம் நடக்கல, அது என்னுடைய அற்புதத்தால் நடந்தாரு. அவர் சூனியத்தை கற்று அவர் நிராகரிப்பாளராக போகல, சைத்தான்கள் தான் நிராகரிப்பாளர்கள். எனது நபி சுலைமான் நிராகரிப்பாளர் அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, ஒமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் வ மாரூத். பாபில் என்கிற ஒரு ஊரில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் அந்த மக்கள் பின்பற்றினார்கள்.
அந்த ஹாரூத் மாரூத் என்கிற இரண்டு வானவர்களும் மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் வலா தக்ஃபுர். நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம். நாங்களே மனித சமுதாயத்தை சார்ந்த உங்களுக்கு நாங்கள் சோதனையாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சோதனையாக இருக்கிறோம். நீங்கள் நிராகரிக்கும் காஃபிர்களாகி விடாதீர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஜௌஜிஹி. அதை கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். கணவன் மனைவி இடையே பிரிவினையை உண்டாக்கும் செயல்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த கணவன் மனைவியை இடத்தில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய அந்த கலையை அவர்கள் கற்றுக்கொண்டதின் மூலம் எல்லா குடும்பங்களையும் நாசப்படுத்தி கணவன் மனைவி இடையே பிரச்சனையை உண்டாக்க முடியுமா என்றால் முடியாது. வமாஹும் பில்லாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் விருப்பமின்றி யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப இந்த 2வது அத்தியாயத்துடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் 5 விஷயங்களை சொல்லுகிறான். ஒன்று, சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் சூனிய கலையை கற்றார்கள்னா கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் தானே கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், சூனிய கலையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் உண்டு. சூனிய கலையை மக்கள் நினைத்தால் கற்றுக்கொள்ளவும் செய்யலாம். சூனிய கலையை கற்று கற்பித்து நாமும் கற்று அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற அந்த ஒரு காரியம் இறை நிராகரிப்பில் காஃபிர்களாக உங்களை மாற்றிவிடும். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சரி, ஒருவேளை அந்த கலையை நீங்கள் கற்றால் அந்த கலையின் மூலம் உங்களால் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? கணவன் மனைவி இடையே பிரிவினையைத்தான் உண்டாக்க முடியும். கணவன் மனைவி இடத்திலே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய அந்த கலையை நீங்கள் படித்துவிட்ட காரணத்தினால் இறை விசுவாசியாகிய எல்லோருக்கும் அதை உங்களால் குடும்பங்களிலே பிரச்சனைகளையும் பித்னாக்களையும் ஏற்படுத்த முடியுமா என்றால் முடியாது. அல்லாஹ்வினுடைய விருப்பமின்றி யாருக்கும் எந்த தீங்கும் உங்களால் செய்ய முடியாது என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இவ்வளவு தெளிவாக இந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆக சூனிய கலை என்பது ஒன்று உண்டு. சூனிய கலை என்று ஒன்று உண்டு. அப்ப இந்த வசனத்தை பார்த்துட்டு குடும்பங்களில் ஏதாவது தகராறு நடக்கும் போது நமக்கு அவங்க செய்வன செஞ்சிருப்பாங்களோ இவங்க செய்வன செஞ்சிருப்பாங்களோ நினைச்சிடக்கூடாது. அது சாதாரணமாக எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்களையும் தகராறு இருக்குதான் செஞ்சிருக்குது. இது ஒரு மோசமான இந்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை. இதில் இன்னொன்று கவனிச்சுக்கணும். சூனியத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அதிகபட்ச விளைவு கணவன் மனைவி இடத்துல பிரிவினையை தான் உண்டாக்க முடியும். அதைத்தான் அல்லாஹ் அதிகபட்ச விளைவாக இந்த இடத்துல சொல்லுகிறான். இது முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும். அடுத்து சூனியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எங்காவது சொல்லுகிறானா என்றால் 7வது அத்தியாயத்தின் 111 112வது வசனம், ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த சூனியக்காரர்கள் மத்தியிலே நடந்த அந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிற வசனம். யௌதூக பிகுல்லி சாஹிரின் அலீம். கைதேர்ந்த ஒவ்வொரு சூனியக்காரர்களும் உம்மிடத்திலே வருவார்கள். ஃபிரௌனிடத்தில் மந்திரிமார்கள் சொல்கிறார்கள், சூனியக்காரர்கள் யாரெல்லாம் உண்டுமோ எல்லாருக்கும் அழைப்பு கொடுங்க. கைதேர்ந்த சூனியக்காரர்கள் எல்லாம் இந்த சபைக்கு வரட்டும், மூசாவை நம்ம 2ல 1 பார்த்துருவோம் சொல்லி அன்றைக்கு இருக்கிற சூனியக்காரர்கள் சொன்னார்கள். எல்லோரும் வந்தவுடனே கால அல்கு, நீங்களே போடுங்கள் என்று மூசா நபி சொன்னார். சூனியக்காரர்கள் வந்துட்டாங்க, உங்க சூனியத்தை நீங்க ஆரம்பி வைப்பான்னு மூசா நபி சொல்றார். நீங்க உங்க சூனியத்தை ஆரம்பிங்கிறார் என்று அவர்கள் சொன்ன உடனே ஃபலம்மா அல்கௌ, அவர்கள் சூனியத்தை ஆரம்பித்தார்கள், சூனியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் போட்ட போதுங்கிறான் அல்லாஹ். சூனியக்காரர்கள் கையில் உள்ள கவுரையும் தடியையும் போட்டார்கள். சஹரு அயுனன் நாஸ வஸ்தர்ஹபூஹும், மக்களுடைய கண்களை வயப்படுத்தினார்கள், மக்களுடைய உள்ளங்களிலே அச்சத்தையும் அது ஏற்படுத்தியது. எது ஏற்படுத்தியது? கயிறை போட்டவுடனே, தடியை போட்டவுடனே மிகப்பெரிய ஒரு பாம்பாக அது காட்சி அளித்தது. மக்களுடைய கண்கள் எல்லாம் அது மயக்கியது, மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள் என்று 7ல 111 112 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்.
மூசா நபி அந்த சூனியத்தால் பயந்தார்களா என்றால் 20வது அத்தியாயத்தின் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காலபல் அல்கு ஃபைதா ஹிபாலுஹும் வைசியுஹும், அவர்கள் கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டபோது யுஹையலு, அவர்களுக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. யாருக்கு? இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, நிச்சயமாக நெளிந்தோடுகிற ஒரு பாம்பை போல் அவருக்கு தோன்றியது, அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 116வது வசனத்தை பாருங்கள். வஸ்தர்ஹபூஹும், அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஃபஅவுஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத்தன் மூசா, மூசா தன்னுடைய மனதில் அச்சம் கொண்டார். 20:67. அந்த 7:116 அல்லாஹ் சொல்கிறான், வஜாஉ பிஸ்ஹிரின் அலீம், திடுக்கிடச் செய்கின்ற மகத்தான சூனியத்தை அவர்கள் செய்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனங்களை நீங்க ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும். சூனியம் என்பது ஒரு மேஜிக், சூனியம் என்பதே ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல மேஜிக்னு அர்த்தம் வைக்கிறதா இருந்தா மேஜிக்கை பார்த்து ஒரு நபி பயந்தாருன்னு வரணும். அப்படித்தான் வரணும். மேஜிக்கை பார்த்து ஒரு நபி உள்ளத்தில் அச்சம் கொண்டார், மனதில் கலக்கம் அடைந்தார், அவருக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேஜிக்னா என்னன்னு முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு தொப்பியை காமிச்சு, தொப்பிக்குள்ள இருந்து பூ எடுக்கிற மாதிரி காமிச்சு திரும்ப ஒரு புறா எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? மேஜிக்னா மேஜிக்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா ஒரு டூப்ளிகேட்டான ஒண்ணு வேணும், ஒரிஜினல் ஒண்ணு வேணும். உண்மையான புறா அவன் கையில இருந்தா தான் புறாவை கொண்டு வர்ற மாதிரி அவன் காமிப்பான். 2 ரெட்டையர்கள், ஒரே மாதிரி உள்ள 2 ரெட்டையர்களை கையில வச்சிருப்பாங்க. அவங்க ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு, ஒரே முடி, ஒரே ஃபேஸ், ஒரே மாதிரி 2 ரெட்டை சகோதரர்களை வைத்துட்டு என்ன செய்வான்னு சொன்னா, அந்த ஒருத்தனை ஸ்டேஜ்ல இருந்து கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு 2 துண்டா வெட்டுற மாதிரி எல்லாம் உங்களுக்கு காமிப்பான். காமிச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணி திரும்ப அதே உங்க பக்கத்தில் இருந்த இன்னொருத்தனை கூப்பிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வர்ற மாதிரி அவன் காமிப்பான். பார்த்தா அவரே தான் இருப்பாரு, மேடையிலையும் கொண்டு போய் வெட்டப்பட்டவர் அவரா தான் இருப்பாரு. நமக்கு மத்தியில் திடீர்னு வான்னு சொன்னோன்னா எந்திரிச்சு வாரவரும் அவரா தான் இருப்பார். இதுல இருந்து என்ன தெரியுது? இரட்டை சகோதரர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்போ ஒரு டூப்ளிகேட் பொருள் ஒன்று வேணும், ஒரிஜினல் பொருளும் ஒன்று வேணும். 2 இருந்தா தான் அந்த காரியத்தை முடியும். இப்ப பாருங்க, ஃபிரௌனுடைய சபையில் இருக்கிற தந்திரக்காரர்கள் கைத்தடியையும் கயிறையும் போட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பாம்பாக மாறியது, பாம்பை போல காட்சி அளித்ததுங்கிறான். அது மேஜிக்கா இருந்தா கைத்தடியும் கயிறும் இருக்கணும், பாம்பும் இருக்கணும், உண்மையான ஒரு பாம்பும் கையில் இருக்கணும். இதை போட்டு அப்பதான் இது மாதிரி காமிக்க முடியும். ஆனா அவங்க அங்க பாம்பை கொண்டு வரல, கைத்தடியும் கயிறையும் போட்டார்கள். சீரிப்பாய்கிற பாம்பை போல மூசா நபிக்கு தெரிந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா நபி கைத்தடியை போட்டாரு, அது பாம்பு முழுங்கிருச்சு, அதோட அது சூனியம் வென்று விட்டது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த ஆயத்துகளிலே இருந்தும் சூனியம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள ஒரு காரியம் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். அடுத்தது பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சூனியம் என்பது இஸ்லாத்துல உண்டு ஆயிப்போச்சு. இவ்வளவு ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் சூனியம் என்பது இஸ்லாத்துல உண்டு. அப்போ உள்ள ஒன்றை ஒரு மூமின் நம்பினால் அவன் எப்படி முஷ்ரிக் ஆவான்? அவன் பின்னாடி நின்று தொழ முடியாதுங்கிற அளவுக்கு அவர் என்ன இஸ்லாத்தை விட்டு எப்படி வெளியே ஏறுவாரு? சஹாபாக்கள் நம்பி இருக்கிறாங்களே. இந்த ஹதீஸ் புகாரில இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, நசையில இருக்கு, அகமதுல இருக்கு. பல லட்சக்கணக்கான சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தான்பியங்கள், இமாம்கள் எல்லாருமே இந்த சூனியம் இருப்பதாக நம்பித்தானே அந்த ஹதீஸை பதிவு செய்து வச்சிருக்கிறாங்க. அப்ப சூனியத்தை நம்புகிறவர்கள் முஷ்ரிக்னு சொன்னா இமாம் புகாரி முஷ்ரிக்காய் போக வேண்டிய சூழ்நிலை வரும். இமாம் நசை, இமாம் அகமது, இமாம் அபு தாவூத், சஹாபாக்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சூனியம் வைக்கப்பட்டதுண்டு. யாரையெல்லாம் முஷ்ரிக்னு சொல்ல வேண்டி வரும்? இப்போ இது ஒரு தப்பான வாதம். இது ஹதீசுகளை நிராகரிக்கிறோம் என்கிற பெயரில் அவர்களாக ஒரு முடிவெடுத்து மனோ இச்சையின் அடிப்படையில் விளக்கங்களை சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம தெளிவா தெரியணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னங்க? குர்ஆனும் ஹதீஸும். அல்லாஹ் ஒன்னு சொன்னால் என்ன செய்யணும்? 2 கண்ணையும் மூடி நம்ம நம்பிடணும். அது நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிட்டாலும் சரி, அறிவுக்கு ஏத்துக்காவிட்டாலும் சரி. ஆனால் இன்னைக்கு
இந்த சிஹரை நம்பினால் அவர்கள் முஸ்ரிக் என்று சொல்லி சஹாபாக்களை பின்பற்றுகிற கூட்டம் என்று சொல்லி எல்லாம் பிரச்சாரம் செய்கிறாங்களே, இவங்க இப்ப என்ன தெரியுமா சமுதாயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? சரியான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிதாபுகளிலே இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்பட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அறிவுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், அறிவியலுக்கு, விஞ்ஞானத்திற்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், நடைமுறைக்கு ஒத்து வராவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னால் உங்களுடைய முடிகள் எல்லாம் மெய் சிலிர்க்க வேண்டும். மெய் சிலிர்த்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இல்லாவிட்டால் உங்களுக்கே தெரியும் இது அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு ஹதீஸ் இப்ப நீங்க படிக்கிறீங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாரா அப்படி நீங்களே முடிவு பண்ணி அது ஹதீஸ் எல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் என்றால் என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீசுகளை மக்களே பிடித்தால் ஏற்றுக்கொள்வது, பிடிக்காவிட்டால் வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைகள் உருவாகும். இப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கக்கூடிய தத்துவங்களை சொல்லிட்டு வராங்க. அடுத்தது இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, பிற மதத்தவர்களுக்கு என்ன பதில சொல்றது, பிற மதத்தவர்கள் இப்படி எல்லாம் விளங்கினா நம்ம என்ன பதில சொல்றது, இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்காது, ஆகவே இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்ங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில சம்பவத்தை சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தீக்குண்டத்தில் அன்றைய மக்கள் தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? சொல்லுகிறானா? சொல்லுகிறான். தீயினுடைய தன்மை என்ன? எதை போட்டாலும் கரிச்சு போடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தீக்குண்டத்தில் தூக்கி போட்ட உடனே அல்லாஹ் அதை என்ன செய்தான்? பூஞ்சோலையாக மாறு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். தீக்குண்டம் ஒரு ஏசி ரூமை போல மாறியது. இது ஒரு சுப்பிரமணியோ ராமசாமியோ ஜோசப்போ வந்து கேட்டா இவனுக்கு என்ன பதில நீங்க சொல்லுவீங்க? அல்லாஹ் நினைச்சா மாத்துவான், அது அப்படித்தான் மாறும் தானே பதில் சொல்ல முடியும். இது அறிவுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நிராகரிக்க முடியுமா? நிராகரிக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ அற்புதங்களை செய்து காமிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவோ அற்புதங்களை சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும்போது தொட்டில்ல பேசினாருன்னு நல்லா சொல்றானா இல்லையா? தொட்டில்ல படுத்துக்கிட்டே உம்மாவை பத்தி சொன்னார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை யாராவது நான் முஸ்லிம்ஸ் கேட்டா என்ன பதில சொல்றது? உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற அல்லாஹ் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வான், அல்லாஹ் தான் பேச வைத்தான், இது எங்களுடைய நம்பிக்கைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே? அவனுக்கு பதில் சொல்றோங்கிற பேர்ல குர்ஆன் வசனத்துக்கு தப்பும் தவறுமா விளக்கம் சொல்ல முடியுமா? அவனை திருப்திப்படுத்துறோங்கிற பேர்ல இந்த குர்ஆன் வசனமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ரொம்ப தப்பு. வழிகேடர்கள் தான் அந்த காரியங்களை செய்வார்கள். அதே போலத்தான் ஹதீஸில் சொல்லப்படுகிற வாசமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின ஒரு வஹி தான் ஹதீஸ் என்பதும். ஹதீஸ் என்பது நமக்கு அடிப்படையான மார்க்கம். ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியாது. அப்ப ஹதீஸுகள்ல ஒரு சில வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் சூனியம் என்பது உண்டு. அப்ப என்ன புதுசு புதுசா இப்ப வந்து சூனியத்தை பத்தி பயான் பண்றாங்க, சூனியம் என்பது உண்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 20 பேர் 50 பேர் போய் சொல்லக்கூடாது. ஒரு விமர்சனத்திற்கு பதில் சொல்லுவதற்கு இதை தலைப்பாக ஆக்கியிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சூனியத்தின் பெயர்ல நிறைய ஏமாத்துறாங்க. எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி போட்டு உனக்கு அது பண்ணியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறேன், இதை செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, பயத்தை பயன்படுத்தி நிறைய வியாபாரம் இதில் நடக்குது. அதெல்லாம் இஸ்லாத்தில் தவறான காரியம். இப்ப ஜோசியம் என்கிற ஒரு நிலைப்பாடு உண்டு. ஜோசியத்தை பொறுத்தவரை இஸ்லாம் என்ன நிலைப்பாடு சொல்லுது? அவன் 1000 சொன்னா 1 உண்மையா இருக்கும். அப்படித்தானே? அவனா 1000 சொன்னா 1 உண்மையா இருக்கும். அவன் 1000 சொல்றதுல 1 உண்மையா இருக்கேன்னு டெய்லியும் போய் ஜோசியத்தை பார்த்துட்டா இருக்கிறோமோ? அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோசியம் குறித்து சொல்லும்போது சொன்னார்கள், யார் ஒருவர் ஜோசியக்காரன் சொல்வதை நம்புகிறானோ அவன் இந்த முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை அவன் மறுத்தவன் போல் ஆவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 9536வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஜோசியம் என்பது, ஜோசியக்காரன் சொல்லுகிற செய்தி என்பது ஒரு சில நேரங்களில் உண்மையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நம்முடைய பணி அங்க போய் நின்று அவன் சொல்றதை கேட்க கூடாது என்று எப்படி இஸ்லாம் சொல்லுதோ அதே போலத்தான் இந்த சூனியத்தை நாம பார்க்கணும். அடுத்தது, இந்த சூனியத்தை நம்புவதன் மூலம் இவர்கள் முஸ்ரிக்காகி விட்டார்கள், இணை வைத்து விட்டார்கள் என்று ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க? சூனியம் என்பது மறைமுகமாக ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு.
பாதிப்புல ரெண்டு பாதிப்பு இருக்கு. ஒன்று, மனிதன் ஏதாவது சாதனங்களை கொண்டு ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுது. குச்சியை வச்சு அடிக்கிறது, கத்தியை வச்சு குத்துறது, ஒரு மனிதனுக்கு நெருப்பை கொண்டு சூடு போடுறது, கல்லை வச்சு அடிக்கிறது, இப்படி நேரடியாக ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் பாதிப்பு செய்வது. இனி ஒரு பாதிப்பு, எந்த ஒரு சாதனங்களையும் கொண்டு நான் உங்களை அடிக்காமல் மறைமுகமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு. இந்த மறைமுகமான பாதிப்பு என்பது அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிற ஒரு ஆற்றல். அதை சூனியத்தின் நம்புவதின் மூலம் நீங்கள் அந்த ஆற்றலை கையில் எடுக்கிற காரணத்தினால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? சூனியம் என்பது மறைமுகமான பாதிப்பு. மறைமுகமான பாதிப்பு அல்லாஹ் தான் உண்டாக்கணும். அல்லாஹ் உண்டாக்கக்கூடிய அந்த பாதிப்பை சூனிய கலையின் மீது, சூனியக்காரர்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டீங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு தப்பான வாதம். எப்படி தப்பான வாதம்? ஒரு மனிதன் ஒரு மனிதனை அடிக்கிறான் என்றால் அல்லாஹ் நான்னா தான் வலிக்கும்னு சொல்ல முடியாது. அடிச்சா வலிக்கத்தான் செய்யும், அப்படித்தானே? அங்க அல்லாஹ் நாடினாலும் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு பொருள், நான் குச்சி எடுத்து ஒரு ஆள் அடிக்கிறேன்னா நான் அடிச்சா அவருக்கு வலி வரும், அது அல்லாஹ் நான்னா தான் வலிக்கும்னு நம்ம சொல்ல மாட்டோம். கல்லை எடுத்து எரிஞ்சோம்னா அது ரத்த காயத்தை ஏற்படுத்தும், மண்டையில பட்டா ரத்தம் வலியும், அல்லாஹ் நான்னா தான் வலியும்னு யாரும் தலையை காமிக்க மாட்டோம். ஏன்? நாங்க அந்த நம்பிக்கையை சூனிய கலையின் மீதோ சூனியக்காரர்களின் மீதோ வைத்து நம்ம நம்பல. அல்லாஹ் நாடினால் அந்த காரியம் நடக்கும், அல்லாஹ் நாடினால் அந்த காரியம் நடக்காது என்று சொல்லி சூனியத்தை நம்புகிற அதே நேரத்தில் அல்லாஹுவைத்தான் நாம் நம்புகிறோம். அல்லாஹ்வின் மூலம்தான் அது நமக்கு இறக்கப்பட வேண்டுமே தவிர யார் மூலமாகவும் அது இறக்கப்படாது என்று அல்லாஹுவை நம்புகிற ஒரு விஷயம் எப்படி இணை வைத்தலாம் மாறும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப சூனியம் என்பது உண்டு என்று இவ்வளவு ஹதீசுகளும் இவ்வளவு ஆதாரங்களும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் போது அதை நம்புகிறவர்கள் எப்படி முஸ்ரிக்காவார்கள்? அதை நம்புகிற மக்களுக்கு பின்னால் நின்று தொழுவது கூடாதுங்கிற எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வாதம். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர்கள் வழிகட்டு போயிருக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள், காரிஜியாக்கள் என்று ஹதீசுகளை படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வழிகட்டு போயிருக்கிறார்கள். அந்த வழிகட்டு போன மக்கள் எல்லாம், அந்த ஜமாத்துகள் எல்லாம் என்ன வாதங்களை சொல்லி வழிகட்டு போனார்கள் என்றால், அறிவை கொண்டவர்கள் மார்க்கத்தை ஆய்வு செய்து பார்ப்பார்கள். அறிவுக்கு ஒத்து வரலையா அதை அப்படி தள்ளிடுவாங்க. அறிவுக்கு ஒத்து வந்துதான் அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அறிவுக்கு ஒத்து வரல என்று சொல்லி தள்ளின ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ், சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அதைத்தான் இன்றைக்கு நவீன முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் கையில் எடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்களே தவிர சூனியம் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடல்ல. சூனியம் என்பது உண்டு. அதை நம்பும் போது அல்லாஹ் நாடினால்தான் எனக்கு அது தீங்கு ஏற்படும், அல்லாஹ் நாடாவிட்டால் எந்த தீங்கும் எனக்கு ஏற்படாது என்று நம்புகிற நாம் அல்லாஹுவை துணைத்து அழைத்து கொண்டுதான் அந்த நம்பிக்கையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வரும்போது அது முஸ்ரிக், இணை வைத்தல் என்று ஆகாது. அது ஒரு தப்பான பிரச்சாரம். அடுத்து, சூனியம் உண்டு என்பதற்கு இன்னும் ஒரு சில ஆதாரங்களை பாருங்க. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4159, 4159, 4158, புகாரியில் 5445, 5768, 69, 5779 இந்த ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா சூனியம் உங்களை பாதிக்கப்படாமல் இருக்க ரசூலுல்லாஹ் ஒரு சில வழிமுறைகளை சொல்லித் தராங்க. அது என்ன வழிமுறை? மதீனாவினுடைய மேட்டுப்பகுதியில் விளையக்கூடிய அஜ்வா என்கிற பெயரில் உள்ள ஒரு சில ரக பேரித்தங்கலங்கள். பேரித்தம்பழத்தில் நிறைய வகைகள் இருக்கு. அதுல மதீனாவினுடைய மேட்டுப்பகுதியில் விளையக்கூடிய அஜ்வா என்கிற பேரித்தம்பழத்தை யார் ஒருவர் காலையில் வெறும் வயிற்றில் தினசரி 7 பேரித்தம்பழம் உட்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு விசக்கடி அவர்களை பாதிக்காது, செய்வினையும் அவர்களை பாதிக்காது, சூனியமும் அவர்களை பாதிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சூனியம் என்பது ஒன்று இருந்தால் தான் அதற்குரிய மாற்று சொல்யூஷன் மருத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாரு. அஜ்வா பேரித்தம்பழத்தை சாப்பிட்டா மேஜிக் உங்களை பாதிக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாரா?
அஜ்வா பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் வித்தலை உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுவாரா? ஆக அது ஒரு கலை. சைத்தானால் மனித சமுதாயத்தினுடைய ஈமானை சோதிக்கப்படுவதற்காக அல்லாஹ் உண்டாக்குகிற கலை அது. அல்லாஹு தஆலா பன்றியை படைத்து விட்டுத்தான் அதை உண்ணக்கூடாது என்று சொல்லுவான். அல்லாஹு தஆலா மதுபானத்தை உண்டாக்கி விட்டுத்தான் அதை குடிக்க கூடாது என்று சொல்லுவான். பன்னியை படைத்து விட்டு பன்றி இறைச்சியை உண்ணாதீர்கள் நம்பான். ஜோசியக்காரன் சொல்றதுல 1000ல் 1 உண்மை இருந்தாலும் அது கிட்ட போகாதீங்கன்னு சொல்லுவான். சைத்தானை படைத்து விட்டு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், சைத்தான் ரொம்ப ஜாக்கிரதை, பின்னாடி போயிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல சூனியம் என்பது ஒன்று உண்டு. அதை கற்றுக்கொண்டால் இறை நிராகரிப்பிலே உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். அது கணவன் மனைவியிடக்கு இடையிலே பிரிவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கலை. அது மோசமான ஒரு கலை என்று அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஜ்வா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சூனியம் உங்களை பாதிக்காதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1470வது நபிமொழி. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கு ஒரு சிறப்பு சொல்றாங்களா இல்லையா? சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் காஃப், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிறப்பின் நாஸ், நிறைய அத்தியாயங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல யார் சூரத்துல் பக்ராவை தன்னுடைய வீட்டில் தொடர்ந்து ஓதி வருகிறார்களோ சைத்தான் வீட்டை விட்டு விரண்டோடி விடுகிறான். நம்ம ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அதே சூரத்துல் பக்ராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், யார் சூரத்துல் பக்ராவை ஓதி வருகிறார்களோ அது அவர்களுக்கு வளம் சேர்க்கும், அதாவது பர்க்கத்தை உண்டாக்கும். யார் சூரத்துல் பக்ரா ஓதுவதை விட்டு விடுகிறார்களோ அது அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், இழப்பை உண்டாக்கும். இவ்வத்தியாயத்திற்கு முன்னால் சூனியக்காரர்கள் செயல் இழந்து போவார்கள். இந்த அத்தியாயத்திற்கு முன்னால் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 1470. அப்ப சூனியம் என்பது ஒன்று. மேஜிக் என்று சொன்னா சூரத்துல் பக்ரா ஓதுனா மேஜிக்காரன் எல்லாம் செயலிழந்து போவானா? அப்படியே வழங்குறது அல்ல. சூனியம் என்பது உண்டு, சூனிய கலை என்பது உண்டு, சூனியக்காரர்கள் என்பது இருப்பார்கள். இது இரண்டாவது விஷயம். அப்ப ஒன்று, அஜ்வா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா சூனியம் நம்ம பாதிக்காது. சூரத்துல் பக்ரா ஓதி வரக்கூடிய குடும்பங்களுக்கு எந்த செய்வனையும் காற்று கருப்பு அது இதுன்னு சொல்லி இஸ்லாத்துடைய எதா இருந்தாலும் அவர்களுக்கு அது பாதிக்காது. சூரத்துல் பக்ரா ஓதி வந்தால் அது செய்வனைக்காரர்களையே செயலுக்கு செய்துவிடும், அவர்களால் எதுவுமே நம்மை செய்ய முடியாது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தால் அவர் பாதிக்கப்பட்டாரா இல்லையா? பாதிக்கப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிவாரணம் தேடினார்கள் என்ற ஹதீஸ்ல 6391வது நபிமொழியில பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் தனக்கு பாதிக்கப்பட்டவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விட்ட திரும்ப 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 துஆ தான் செய்துட்டு இருந்தார். யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தான் செய்து கொண்டிருந்தார்கள் என்று 6391வது நபிமொழியில பார்க்க முடிகிறது. ஆக சூனியம் என்பது இஸ்லாத்தில் உண்டு. சூனியம் என்பது கண்கட்டு வித்தை அல்ல, அது ஒரு கலை. அந்த கலையை படிப்பதின் மூலம் கணவன் மனைவியிடையே பிரிவினைகளை உண்டாக்க முடியும். அந்த கலையின் மூலம் உள்ளத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியும். அந்த கலையின் மூலம் ஒரு பிரம்மையை உண்டாக்க முடியும், செய்யாததை செய்ததை போல் உள்ள ஒரு பிரம்மை. இந்த மூன்றுமே அந்த கலைகளின் மூலம் உண்டாக்க முடியும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியிருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மறைமுகமான தாக்குதல் என்பது இந்த சூனியத்தை நம்புவதன் மூலம் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அதை சிறுக்குன்னு சொல்றோம். செய்வனை என்பது இணை வைத்துல கொண்டு போய் விடுன்னு சொல்றாங்க. மறைமுகமான தாக்குதல் சூனியத்தை நம்புறதுனால மட்டும் வராது, இனி ஒன்னாலையும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் 5944, அதே புகாரியில் 3371வது நபிமொழி. இந்த ரெண்டுலையும் பாருங்க, இனி ஒரு மறைமுகமான தாக்குதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கண்ணேறு, கஞ்சிஸ்டின்னு சொல்றோமா இல்லையா? கஞ்சிஸ்டி என்பது உண்மைதான், கஞ்சிஸ்டி என்பது உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தான் அந்த 5944. தனது பேரமக்கள் ஹசன் ஹுசைனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யும் போது, அல்லாஹுவே விசக்கடியிலே இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக, தீய கண்ணுடைய கண்ணீரிலிருந்தும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக என்று தனது பேரமக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ 3371வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். கஞ்சிஸ்தி, கண்ணேறு, இப்படியும் மறைமுகமாக மக்களுக்கு தீங்கு வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அங்கேயும் துஆ செய்ய சொல்லி தான் அதிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கிறார்கள். அப்ப மறைமுகமான தாக்குதல் இதில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம
நாம் இந்த சூனியத்தை நிராகரிப்பதாக இருந்தால் கண்ணேரையும் என்கிற ஹதீஸையும் நாம் சேர்த்துத்தான் நிராகரிக்க வேண்டி வரும். மறைமுகமான தாக்குதல் ஒன்று உண்டு என்று நம்புவதின் உடனே அது வராது. இப்ப என்ன அவர் பார்த்ததுனால தான் எனக்கு கண்ணீர் வந்தது, இவர் மூலமா தான் எனக்கு வந்திருக்கும், இவர் மூலமா தான் எனக்கு செய்வன வந்திருக்கும், அவர் நினைச்சா என் குடும்பத்தை அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாருன்ட்டு முழுக்க முழுக்க சூனிய காரணி மீது நான் நம்பிக்கை வைத்தால் அது நம்மளை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அதே நேரத்தில் அந்த கலை உண்டு, அல்லாஹ் நாடினால் தான் அவனால் எதையுமே செய்ய முடியும், அப்பத்தான் எனக்கு பாதிப்பு வரும் நம்பினால், நாம் அல்லாஹுவை நம்புகிற காரணத்தினால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக ஆக முடியாது. சூனிய ஹதீஸுக்கு அது கொடுக்கக்கூடிய விளக்கம் தவறான விளக்கம். அடுத்தது பாருங்க, இந்த ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் ஒரு சில நேரத்தில் ஏன் உண்மையாகுது அப்படின்னா, அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பிப்பான், அடியார்களாகிய நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், நிவாரணம், பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், குழந்தை எல்லாமே மாணவர்கள் மூலமா தான் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹு தஆலா இன்னாருடைய மகன் இன்னாருக்கு இந்த காரியத்தை செய்யணும் கட்டளை பிறப்பிக்கிறான். மேல இருக்கிற வானவர்கள் அதற்கு கீழுள்ள வானவர்களுக்கு சொல்ல, கீழுள்ள வானவர்கள் அதற்கு கீழுள்ள வானவர்களுக்கு சொல்ல, இப்படி கடைசி வானத்துள்ளவர்களுக்கு செய்தி வரும்போது ஒரு சில தீய சைத்தான்கள் அதை ஒட்டு கேட்பார்கள். ஆரம்பத்தில் ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்கள ஒரு நெருப்பு கங்கை வெற்றி அல்லாஹு தஆலா தூரமாக்கினான், ஓடினார்கள். திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள், ஒட்டு கேட்டுவிட்டு அந்த ஒட்டு கேட்கிற செய்தி இந்த பூமியில் யாருக்கு சொல்லுவார்கள் என்றால் ஜோசியக்காரனிடத்திலும் சூனியக்காரனிடத்திலும் அந்த சைத்தான்கள் சொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 4800, 5762, 6213 நபிமொழிகளில் புகாரில பார்க்கலாம். தீய சைத்தான்கள் வானலோகத்தில் இருக்கிற செய்திகளை ஒட்டு கேட்டு சூனியக்காரனத்திலும் ஜோசியக்காரனத்திலும் சொல்லுகிறது. ஆகவே தான் அவன் சொல்றது ஒரு சில நேரத்தில் உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல், என் மீது இறக்கப்பட்டதை நிராகரித்தவனாக மாறி விடுவான், அவன் அங்க போய் ஜோசியக்காரனை போய் கேட்டு நம்பினாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படையில் தான் நாம் அதை விளங்கணும். அடுத்தது பாருங்க, இந்த அஜ்வா பேரித்தம்பழம் சாப்பிட்டால் விஷக்கடி நீங்கும், அஜ்வா பேரித்தம்பழம் சாப்பிட்டால் சூனியம் முறியும்ங்கிற அந்த ஹதீஸை ஏன் மறுக்கிறாங்க தெரியுமா? அது சாப்பிட்ட உடனே அந்த மாதிரி ஆவலையே, சாப்பிட்டா உடனே அந்த மாதிரி ஆகலையேங்கிறத பிராக்டிக்கலுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. அப்படி நிராகரிக்கிறாங்க, இனி ஒரு ஹதீஸை நிராகரிக்கணும். என்ன ஹதீஸு? ஒரு சம்பவத்தை பாருங்க. புகாரியில 5007, 5749 சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அப்படியே பயணமாகறாங்க. பயணமாகும் போது ஒரு கோத்திரத்தினுடைய தலைவனுக்கு பாம்பு விஷக்கடிக்கு ஆளாகிறாரு. அந்த கோத்திரமே நிறைய மருத்துவம் செய்தும் அந்த விஷம் உடம்புல இருந்து இறங்கல. சஹாபாக்களை பார்த்த உடனே அந்த கோத்திரத்தார்கள்லாம் இந்த முகமதுடைய சமுதாயத்தில் சொன்னா ஏதாவது வைத்தியம் கிடைக்கும்னு சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் சேர்ந்து, எங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஆடு தருவதா இருந்தா, அன்பளிப்பு தருவதா இருந்தா நாங்க உங்களுக்கு இந்த வைத்தியம் செய்யறோம்னு சொல்ல, அவங்க ஒரு ஆட்டு மந்தையே உங்களுக்கு நாங்க அன்பளிப்பா தாரேன்னு சொல்ல, அந்த உடன்பாட்டுக்கு பிறகு சஹாபாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி உமிழ் நீரை கையில எடுத்து அந்த இடத்திலே தடவினார்கள். கட்டி போட்டிருந்த ஒரு மனிதன் கட்டை அவிழ்த்தால் எப்படி எழுந்து ஓடுவானோ அதே போல அவன் எழுந்து ஓடினான் என்று அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க இப்படி இந்த ஓதுனா கொஞ்சம் ஆடு கிடைச்சது, இது ஹலாலா சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஓதினால் உங்களுக்கு இந்த பரிகாரம் கிடைக்கும்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்டுட்டு, நீங்களும் அந்த ஆட்டை உண்ணுங்கள், எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இப்போ ஒரு இஸ்லாத்து அல்லாத ஒரு ஜோசப்போ ஒரு சுப்பிரமணியன் உங்கள்கிட்ட விஷக்கடிக்கு இப்படி ஊதுனா விஷம் இறங்கும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் செய்திருக்கிறாங்கன்னு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் வருது. நான் இப்போ ஒரு பாம்பை கொண்டு வர்றேன், என் மேல கொத்த விடுறேன், நீங்க ஊதி விஷத்தை இறக்குங்க அப்படின்னு சொன்னா அது நடந்தாலும் நடக்கும், நடக்காமையும் போகும். அதுக்காக அந்த ஹதீஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த ஹதீஸை நிராகரிக்க முடியுமா? அது யாரு ஓதணும் இருக்குது, எவ்வளவு இஹ்லாஸானவர்கள் செய்யணும் இருக்குது. ஊதினால் அதற்கு ஒரு பரிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டால் அந்த தர்ஜாவை அடைந்து அந்த நிலையில் நாம் அதை ஓதினால் கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் தானே நம்பணும், அப்படித்தான் நம்பணும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்க, அது அறிவுக்கு ஒத்து வரலையே, இந்த எங்களுடைய அறிவுக்கு அது உகந்ததா இல்லையே அப்படின்னு சொல்லி நிராகரிக்க கூடாது. அது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் நம்மை கொண்டு போய் விடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதுங்க. அடுத்தது பாருங்க, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் உண்மையாகி போச்சு.
அந்த ஹதீஸை நிராகரிக்கிறதுக்கு மனம் முரண்டா அவர்கள் ஒரு சில வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. அந்த வாதத்தினுடைய பதில்களையும் நீங்க தெரிந்து கொள்ளணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த ஹதீஸை குறித்து அவர்கள் பேசும்போது அவர்கள் என்னமெல்லாம் பேசுறாங்க? ரசூலுல்லாஹ் மனநோய்க்கு ஆளாயிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியக்காரரா மாறிட்டாரு, எவ்வளவு நஊது பில்லாஹ் மோசமான வாசகத்தை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிவிட்டார், மனநோய்க்கு ஆளாகிவிட்டார், புத்தி பேதலித்து போய்விட்டார், ஏறக்குறைய ஒரு பைத்தியம் போல மாறிவிட்டார் என்றெல்லாம் அந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்ட அந்த ஹதீஸிற்கு தப்பும் தவறுமான விளக்கங்களை மக்கள் மத்தியிலே கொடுத்து, ஆகவே அந்த ஹதீஸை நிராகரிக்கணும் ஒரு போலியான வாதத்தை சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த ஹதீஸை இப்ப நான் வாசிக்கிறேன். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தால் என்ன பாதிப்படைஞ்சாங்கன்னு நீங்களே புரிஞ்சிருவீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தி 3268 புகாரில ஏற்கனவே உங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் ஒரு செயலை செய்யாமல் இருக்க அதை செய்ததை போன்று அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டது, செய்யாததை போன்று அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டது. இறுதியில் ஒரு நாள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு சொன்னார்கள், என் மீது செய்யப்பட்டுள்ள சூனியத்திற்கான நிவாரணம் எதில் உள்ளதோ அதை அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்துவிட்டான். என்னிடம் கனவில் 2 வானவர்கள் வந்து ஜிப்ரீலும் மீகாயிலும் வந்தார்கள். ஒருவர் கால் மாட்டிலும் தலை மாட்டிலும் அமர்ந்தார்கள். இவர் எதனால் சூனியம் செய்யப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமான்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அது லபீத் என்கிற ஒரு யூதனால் செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். அந்த யூதன் எதனால் அந்த சூனியத்தை செய்தான் என்று சொல்லும் போது சீப்பிலும் முடியிலும் அந்த சூனியத்தை செய்தான் என்று சொன்னார்கள். அவன் செய்த அந்த சூனியத்தினுடைய பொருள் எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது பனு சுரை குலத்தாரினுடைய தோட்டத்தில் உள்ள ஒரு கிணற்றில் உள்ளது என்று சொல்லப்பட்டது. இதை செவியுட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிணற்றுக்கு போனார்கள், அந்த பொருளை எடுத்தார்கள், திரும்ப பார்த்தார்கள், திரும்ப அந்த கிணத்தையே மூடிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னவுடன் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடாதா என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மிகப்பெரிய ஃபித்னாவை, குழப்பத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்திவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, இருக்குமோ இருக்காதோ, செய்தேனா செய்யலையா என்கிற ஒரு பிரம்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்றுதான் ஹதீஸ்ல வாசகம் இருக்கு. அந்த பிரம்மை என்பதற்கு அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகமும் 20வது அத்தியாயத்துடைய 66வது வசனத்துல மூசா நபி அந்த பாம்பை பார்த்தோன்னு அவருக்கு பிரம்மை ஏற்பட்டது அல்லாஹ் சொல்றானே, அங்க அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் ஒரே வாசகம், யுஹையலு. யுஹையலு என்றால் பிரம்மை என்று பொருள். மூசா நபிக்கு குரானில் அந்த யுஹையிலு என்கிற வார்த்தையை போட்டு அவர்கள் மொழியாக்கம் செய்யும் போது மூசா நபிய மனநோயாளி, மனக்குழப்பத்துக்கு ஆனாளவர், பைத்தியம் பிடித்தவர் அங்க மொழியாக்கம் செய்யல, அவருக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. ஹதீஸ மொழியாக்கம் செய்யும் போது பிரம்மை ஏற்பட்டது என்றுதான் மொழியாக்கம் செய்திருக்க வேண்டுமே தவிர மனநோய்க்கு ஆளானாரு, மனப்பித்தத்துக்கு ஆளானாரு, என்ன செய்தான் அவருக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி வார்த்தைகளை அடுக்கடுக்கா போட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதுத்துவத்தையே கேலி கூத்தாக்குகிற வகையில மொழியாக்கம் செய்திருக்கிறாரு. இந்த யுஹையலு அதாவது பிரம்மைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. ஹதீஸ்லயே அந்த உதாரணம் சொல்றோம் பாருங்க. புகாரில 137வது நபிமொழி, அதாவது நீ குறிச்சு வச்சுக்கணும். அந்த பிரம்மைன்னு சொல்லி ஒன்று போட்டு உதாரணம் சொல்லி போட்டு புகாரில் உள்ள அந்த ஹதீஸ் என்ன போட்டுக்கணும், 137. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள், நீங்கள் ஒது செய்து தொழுகைக்காக வேண்டி நீங்கள் இருக்கும்போது காற்று பிரிந்ததா இல்லையா, அப்படி காற்று பிரிந்திருக்குமா பிரிந்திருக்காதா என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் உடனே நீங்க தொழுகையை முறிச்சிடாதீங்க, அதனுடைய சப்தம் அல்லது நாற்றத்தை நீங்கள் கேட்காத வரை என்று சொன்னாங்க. அங்க ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை யுஹையலு. அது சம்பந்தமான ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனே அங்க ஒரு பைத்தியம் மொழியாக்கம் பண்றதா, உங்களுக்கு பைத்தியம் பிடித்தால், நீங்கள் மனநோய்க்கு ஆளானால், உங்களுக்கு மனப்பிராந்து பிடித்தால் அப்படின்னு நாங்கள் யாரும் மொழியாக்கம் செய்ய மாட்டோம். இருக்குமா இருக்காதா, நடந்திருக்குமா நடந்திருக்காதா என்கிற வாசகம் மட்டும்தான் அந்த சூனியத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்பு விஷயத்தில் வரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதிப்பு வந்த உடனே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்தா கண்டுபிடிச்சாங்க. அதை அந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் வருது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உணர்ந்து, என்ன ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்குது,
ரொம்ப ஞாபக மறதியா இருக்குதா நமக்கு, வீட்டுக்கு போகாம வீட்டுக்கு போனேன்னு சொல்லி, செய்யாதது ஒன்று செய்தோன்னு சொல்லி அதிகமாக ஞாபக மறதி நமக்கு இருக்கேன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உணர்ந்து அவரே அல்லாஹ்ட்ட துஆ செய்றாரு. அல்லாஹ் தஆலா உடனே அந்த அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பரிகாரமும் கொடுக்குறான். இப்படி உள்ள ஒரு ஹதீஸை நிராகரிக்கிறோம் என்கிற பெயரில் எவ்வளவு தப்பு தவறுமா சொல்றாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி பல நாள் கடந்தார்கள். பல நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் படுத்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் ஆளாகி இருப்பார்கள், இஸ்லாம் கேள்விக்குறியாகி இருக்கும்ங்கிறாங்க. பொதுவாகவே மனிதனுங்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதி உள்ளவரா இல்லையா? மனிதனுங்கிற அடிப்படையில் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். துல் யதைன் என்கிற ஒரு நபி தோழர், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகையில கொஞ்சம் 4 ரக்காத்துக்கு பதில் 2 ரக்காத் தொழுவிச்சிட்டாரு. தொழுதுட்டு பள்ளியில வெளியில போய் தூண்ல போய் நிக்கிறாரு. மக்கள் எல்லாம் போய் கேட்கறதுக்கு பயம். துல் யதைன்ங்கிற நபி தோழர் போய் யா ரசூலல்லாஹ் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி, இவர் சொல்றதுக்கு யாராவது சாட்சி இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்க 4 ரக்காத்துக்கு 2 ரக்காத் தொழுதீங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதமுள்ள 2 ரக்காத்தை தொழுதாருன்னு ஹதீஸ் வருது. நீங்க படிச்சிருக்கீங்களா? அந்த ஹதீஸை படிச்சிருக்கிறீங்க. நம்ம புலூகுல் மராம்ல சஜிதா சஹவுங்கிற பாடத்துல இந்த மாதிரி நீங்க நிறைய ஹதீஸ், தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதிக்கு என்ன பிரதி உபகாரம், தொழுகையில மறதி ஏற்பட்டா 2 சஜிதா செய்யணும் அப்படிங்கிற பாடத்துல இந்த ஹதீஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸ் யாராவது படிச்சுட்டு 4 ரக்காத்துக்கு 2 ரக்காத் தொழுது வைக்கிறதெல்லாம் எப்படி நபியா நாங்க ஏத்துக்க முடியும் யாராவது கேட்டா என்ன பதில் சொல்றது? தொழுகை எவ்வளவு முக்கியமான தொழுகை. நாம நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி 4 ரக்காத்துக்கு பதில் 2 ரக்காத் என்னைக்கா தொழுது இருக்கிறோமா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத்துக்கு பதில் 2 ரக்காத் தொழுது இருக்கிறாரு. அப்ப தொழுகையே முழுமையா தொழ தெரியாத ஒருவரை நாங்க எப்படியா நபியா ஏத்துக்கிறேன்னு யாராவது ஒருத்தன் பேசினா அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவில்லாதவன்னு சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். சரி, அதை விட கூடுதலான ஒரு செய்தியை சொல்றோம் பாருங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி முஸல்லால வந்து நின்னுட்டாங்க. இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டது. முஸல்லால வந்து நின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுது நாம குளிப்பு கடமையாயும் நம்ம குளிக்கலாம வந்திருக்கிறோம்னு அவருக்கு தெரியுது. உடனே ரசூலுல்லாஹ் திரும்பி மக்களை எல்லாம் நீங்க இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி குளித்துட்டு தலையில் தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து மக்களுக்கு தொழுகை நடத்தினார் என்ற ஹதீஸ்கள்ல வருது. இதை நம்ம ஒழுவுடைய பாடத்துல பார்க்கிறோம், குளிப்பு கடமையான ஹதீஸ்ல பார்க்கிறோம், எல்லா பாடத்திலும் இந்த ஹதீஸ் உண்டு. அப்ப குளிப்பு கடமையை கூட ஞாபகம் வைத்திராத இவரை நாம எப்படி நபியா ஏத்துக்கிறது? அதை கூட மறந்துட்டு தொழுகைக்கு வந்திருக்கிறாரு. அவர் இவரு சொல்லக்கூடிய வசனத்துல எல்லாம் நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா? இறங்கி இருக்குமா இறங்கி இருக்காதா? அல்ல நிறைய வசனங்களை இறங்கி கம்மியான வசனத்தை தான் சொன்னாரா? இப்படின்னு ஒரு பேசுற நாம முஸ்லீம் ஆக மாட்டோமோ? அப்ப வாயில நாக்கு இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஹதீஸுடைய விஷயத்துல என்ன வேணா பேசலாம்னு நினைச்சா அது ரொம்ப தப்பா போயிடும். அடுத்தது என்ன வாதம் வைக்கிறாங்க இவங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு யூதன் செய்வனை செய்து ஒரு யூதனால் அல்லாஹ்வுடைய ரசூலையே முடக்கி போட முடிகிற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா இது ரசூலையே கேலி செய்யற மாதிரி இல்லையான்னு கேட்கிறாங்க. இது கொஞ்சம் அறிவு கம்மியானவங்க பேசக்கூடிய வாதம். உடனே நீங்க என்ன செய்யணும்னா மூசா நபியுடைய அந்த வசனங்களுக்கு போயிடணும். மூசா நபி மக்களை எல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பா நியமித்து மூசா நபி அல்லாஹ்வுடைய வஹியை வாங்குறதுக்கு போனார். போயிட்டு திரும்ப வரும்போது என்ன நடந்தது? சாமுரி என்பவன் ஒரு காளை மாட்டை செய்தான். அந்த காளை மாடு சப்தம் போடுகிற அளவுக்கு மாறியது. அந்த காளை மாட்டின் மூலம் மக்களை அவன் வழிகெடுத்தான் அப்படிங்கிற சம்பவம் வருதா இல்லையா? சாமுரியுடைய சம்பவத்துல அது குர்ஆன்ல எங்க வருதுன்னு பாருங்க. 20வது அத்தியாயத்துல 96வது வசனம், 20வது அத்தியாயத்துல 88வது வசனம். அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. சாமுரி என்பவன் கொஞ்சம் வானவர்கள் வந்த அந்த காலடி மண்ணை எடுத்து ஒரு காளை கன்றை செய்ய வைத்து அந்த காளை கன்றை செய்யும் போது அதில் தூக்கி அந்த மண்ணை தூக்கி வீசுறான். அது அல்லாஹ் சொல்றான், உடலோடு கூடிய காளை கன்றை அவன் செய்தான். அந்த காளை கன்று சப்தமிட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். காளை கன்றை அவன் தான் செய்தான். சப்தத்தை கொடுத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஏன் கொடுத்தான்? அல்லாஹ் அதை பேச வைத்தான். அதை பேசுவதன் மூலம் இவர்கள் அதன் மீது ஈமான் கொள்கிறார்களா அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறார்களா பார்க்கறதுக்கு ஈமான் அல்லாஹ் பரிசோதனை செய்தான் சாமுரியின் மூலம். நாம் என்ன கேட்கிறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதன் செய்வனை செய்து யூதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரம்மையை உண்டாக்க முடியும் என்றால் யூதன் ஜெயித்து விட்டான், ரசூலுல்லாஹ் தோத்து விட்டான் ஆகுது. ஆகவே இந்த ஹதீஸை ஏத்துக்க மாட்டோம்ங்கறாங்க. அதே மாதிரி
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிக்கவே அவருடைய கண்ணு முன்னாடி சாமுரி என்பவன் ஒரு காளை காட்டை செய்கிறான். அது காளை மாடு பேசுகிறதே, மக்கள் எல்லாம் வழிகட்டு போறார்கள். அந்த ஹாரூன் நபியினால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மூசா நபி வந்து இப்படியெல்லாம் செய்யும் போது நீ ஏன் தடுக்கலன்னு ஹாரூன் நபியினுடைய தாடியையும் சரட்டையும் பிடிக்கிறாரு. சகோதரின் மகனே, நான் இந்த நேரத்தில் பலகீனப்பட்டு விட்டேன், அவர்கள் கை ஓங்கி விட்டது என்று சொல்லுகிறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அந்த வசனத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. திருப்பி கேளுங்க. ஒரு சாமரிங்கிற ஒரு காளை மாட்டை செய்து மக்களை வழிகெடுக்க போறான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி இருந்துட்டும் அந்த நபியினுடைய கண்ணு முன்னால் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்ப ஹாரூன் நபியை ஜெயித்து விட்டான் சாமரி என்று சொல்லி வசனத்தை பொய்ன்னு சொல்ல முடியுமா? வசனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படியே பார்த்தா குர்ஆன்ல நிறைய வசனங்களை நிராகரிக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி மனித சமுதாயத்தை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் யாரும் அதுல வெற்றியே வர முடியாது. சரி, அது போகட்டும். தஜ்ஜாலை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லையா? தஜ்ஜால் என்பவன், அவனை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இடங்கள் அந்த தஜ்ஜாலை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629, 19292 அஹ்மதுல, முஸ்லிம்ல 5632 இந்த நபிமொழிகளில் எல்லாம் அவன் செய்த அற்புதங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். என்ன அற்புதம்? வானத்தை பார்த்தோன்னா மழை பெய்யும், பூமியை பார்த்தா செல்வம் எல்லாம் கொளியும், பாழ இடந்த இடத்தையெல்லாம் பார்த்து அவன் புதையல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டது. மத்தபிஊன இல்லல்லன்ன, யூகத்தையும் மனோ இச்சையும் தவிர அவர்கள் வேறு எதையும் பின்பற்றுவதே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக சூனியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள், யூகத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடியவர்கள், நாம விரும்புற மாதிரி அந்த ஹதீஸ் இல்லையே நினைச்சு, நம்முடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இருக்கிறத நினைச்சு சூனிய ஹதீஸை நிராகரிக்கிறார்களே தவிர உண்மையல்ல, உண்மைக்கு புறம்பான நடவடிக்கைகள் என்பதை நாம் இனம் கண்டு இப்படிப்பட்ட விஷமத்தனமான பிரச்சாரங்களுக்கு நாம் செவிமடுக்காமல் உள்ளதை உள்ளபடி நம்பி வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் லொஹருடைய பாங்கு தொழுகைக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம், நீங்கள் விருப்பப்பட்ட 1 மணி நேரம் ஆற்றிய உரைகளில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக எழுந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் பெற்று திருப்தியோடு இந்த உரையை, இந்த சபையை நாம் முடித்துக் கொண்டு திரும்ப வேண்டும். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.